அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 27/7/2017 அன்று நடக்கவிருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ராசி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். எல்லா விஷயத்தையும் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள். அறிமுகமே இல்லாதவர்களிடம் கூட இயல்பாக பேசுவார்கள். கள்ளம் இல்லாத குழந்தை உள்ளம் படைத்தவர்கள். கடந்த 1.5 வருடங்களாக அவர்களின் மிதுன ராசிக்கு தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தில் ராகு பகவானும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்து அவர்களுக்கு பலன்களை கொடுத்து வருகிறார்கள். 2016ஆம் ஆண்டு முதல் 3 மாதங்கள் இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றம், வெளியூர் மாற்றம், வெளிநாடு மாற்றம் என்று பல மாற்றங்களை கொடுத்து சிக்கல், சிரமம், சிலருக்கு கோர்ட்டு வழக்கு என்ற பிரச்சனை வந்திருக்கும். ஆனாலும் அதன் பின், அதாவது கடந்த 18/3/2016 முதல் 18/1/2017 வரை உங்களின் குடும்பம், தொழில், கடன்நிலை, வியாபாரம், புதிய வீடு, வாகனம் வாங்குவது, புதிய தொழில் ஆரம்பிப்பது, வேலையில் மாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் என்று சிறப்பாகவே இருந்திருக்கும். 18/1/2017க்கு பிறகுதான் உங்களுக்கு தலையே வெடித்துவிடும் அளவுக்கு பிரச்சனைகள், இழப்புகள், பிரிவுகள் வந்துவிட்டது என்று கூட சொல்லலாம். சிலருக்கு உயர் அதிகாரிகளால், சொந்தங்களால் பிரச்சனை, பெத்த பிள்ளைகளால் தொல்லை, அவமரியாதை, மனவேதனை தான். ராகு கேது பயிற்சியால் நடக்கப் போவது என்னவென்று பார்த்தால், வரும் 27/7/2017 அன்று நடைபெறும் பயிற்சியால் உங்களின் மிதுன ராசிக்கு ராகு பகவான் தனம், வாக்கு, குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆயுள், ஆபத்து, கண்டம் ஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு கேது பகவானும் பயிற்சியாகிறார். ராகு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களின் தற்போதைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி வழங்கப் போகிறார் என்றே சொல்லலாம். ராகு கேது கிரகங்களுக்கு என்று ஒரு வீடோ ஆதிபத்தியமோ கிடையாது. எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியின் பலனை கொடுப்பார்கள். மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். அந்த வீட்டில் ஆட்சி பெற்று நின்றால் அவர் என்ன பலனை கொடுக்க வேண்டுமோ அந்த பலனை ராகு கொடுப்பார். அப்படியென்றால் தனத்தையும் கொடுப்பார், பணத்தையும் கொடுப்பார், வாக்கு பலிக்க வைப்பார், நல்ல குடும்பத்தையும் கொடுப்பார் என்றே நம்புங்கள். அடுத்து, நிழல் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதியின் ஆதிபத்தியம் பலனாக கொடுப்பார். வரும் 27/7/2017 முதல் 4/4/2018 வரையிலான 252 நாட்கள் வரை ராகு பகவான் கடகராசியில் புதன் ஆதிபத்திய நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். புதன் உங்களின் ராசியாகியும் சுகஸ்தானாதிபதியும் ஆகிறார். புதன் நட்சத்திரத்தில் ராகு கேது சஞ்சாரம் செய்ய போகும் இந்த 252 நாட்கள் பொன்னாள் என்றே வைத்துக் கொள்ளலாம். நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்றை உங்களுக்கு இப்போது சொல்லியே தீர வேண்டும். ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞான ரீதியான அறிவுபூர்வமான தெய்வீக கலையாகும். இதில் மாயம், மந்திரம் எல்லாம் நிச்சயம் இல்லை. நாம் முதலடி எடுத்து வைத்தாலே கிரகங்களால் முன்னேற்றம் தேடி வரும். யோக பலனை கொடுக்கும். திட்டமிடுதலுடன் முயற்சிகளை முழுமையாக விரும்பி செய்யுங்கள். அப்படி செய்தால் இதுவரை தடையாகி தாமதமாகி வந்தது நீங்கும். உங்களின் உதவிக்கு உங்கள் மீது பாசம் உள்ளவர்கள் வருவது போலத்தான் கிரகங்களும் தெய்வங்களும் வரும். உதவிக்கு கோள்கள் உங்களை நோக்கி வரும். இது 27/7/2017க்கு பிறகு நடக்கப் போகிறது. உங்களின் பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான முயற்சியை செய்ய ஆரம்பியுங்கள். அந்த பொன்னான நாள் உங்களின் அருகில் வருவதை நீங்கள் உணர முடியும். 4/4/2018 முதல் 6/1/2019 வரை உள்ள 277 நாட்கள் ராகு பகவான் உங்களின் மிதுன ராசிக்கு யோகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீஸ்வரர் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இதுவும் கூடுதலாக நல்ல நேரத்தையும் யோகத்தையும் கொடுக்க போகும் கால நேரமாகும். நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செய்து வரும் தொழிலில் நிலவும் அத்தனை பிரச்சனைகளும் அகலும். வியாபாரத்தில் இருந்து வரும் கடன், முதலீடு பிரச்சனை, வேலையாட்கள் பிரச்சனை முடிவுக்கு வந்து சேரும். வேலையில் இருந்து வரும் மறைமுக பகை விலகும். உங்களுக்கு பகையாக இருந்து வரும் உயர் அதிகாரி அல்லது உதவியாளர்கள் மாற்றப்படுவார்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், வெளியூர் மாற்றம் கிடைத்தே தீரும். தாமதமாகி வரும் திருமணம் முடிந்தே தீரும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். கேது பகவான் 8ஆம் இடத்திற்கு வருவதால் எதிலும் அவசரம், பதட்டம், கோபம் இல்லாமல் நடந்து கொள்வது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.